இன்றைக்கி எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரே ஒரு விஷயம், எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி பாடு. எனக்கு அதுதான்டா, யாருமே நம்மளை தொட்டு கூட பார்க்கல, பேசு, அதுக்கப்புறம் மாத்திரை எழுது. படிப்பு ஒன்று தான் ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கான முன்னேற்றத்தை 10 தலைமுறைக்கான ஃபுல்லாக 12th படிக்க சார் படிக்கணும்னு மாத்திரை எவ்வளோ கொடுக்கறதுக்கு வேணாலும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அந்த அம்மா ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா 8 மணிக்கு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு ரெடியாமல் இல்லை. அந்த 10 hours தூங்கினா மட்டும்தான் உடம்பு ப்ராப்பரான உயிர்நிலை அடுத்த நாள் எடுத்து கொடுக்கும். 10 மணி நேரம் எப்படி சார் தூங்க முடியும்? அந்த காலத்தில் பேரண்ட்ஹுட் எப்படி சொன்னாங்கன்னா எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்து பேரண்ட்ஹுட்னா எப்படி ஜெயிக்கணும்னு. 10 வருஷம் சேமிப்பை வந்து ஒரு நாள் வைத்தியத்தில் இழந்துருவீங்க. நீங்கள் அவனை கொன்னாலும் சரி, அவன் நல்ல வழி வந்து நல்லா படிக்கணும், நான் கேட்க இன்னமே வரவே மாட்டேன்னு. எனக்கு அப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு இருண்டே போச்சு. நம்மளை அம்மா அப்பானா பெரிய பெரிய கேரியரில் சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வரும்போது தட்டில் வச்சு கொடுப்பாங்க, எனக்கு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்றது கூட கொஞ்சம் அழுகு வந்துடும். ஏன்னா அப்பாவுக்கு வந்து அது வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஏன் தொட மாட்டேங்கிறாரு? 10 நிமிஷம் பார்க்குறாரு, ஆப்போசிட்டில் உட்கார வச்சுட்டு மாத்திரையை மட்டும் எழுதி கொடுத்துட்டு அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. மிகப்பெரிய வைத்தியமே வீட்டில் வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சொன்ன அந்த ஒரு வரி அல்லது ஒரு வாக்கியம்னு சொல்லலாம். பல அறிஞர்கள், பல கல்வியாளர்கள், பல புத்தகங்கள் காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், படிங்க படிங்க அப்படிங்கிறது. இவ்வளோ வைரலாகும்னு நீங்கள் வந்து நினச்சிங்களா? கண்டிப்பாக இல்லை சார். நான் என்னென்னா யதார்த்தமாக என் வாழ்க்கையில் நடக்கிறத சொன்னேன். ஆனால் நான் வந்து டிவியில் சொல்கிறனால ஒரு அளவு இல்லை தெரியும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ வைரல் ஆகும்னு நினைக்கல. ஏன்னா அதுலேருந்து கிட்டத்தட்ட டெய்லியும் எல்லா நாடுகள்லேருந்து எல்லா ஊர்லேருந்தும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு இப்போ கூட சொன்னேன். அந்த கேரளாலேருந்து ஒரு அம்மா, அவர் தமிழ்நாட்டுக்கார அம்மா, கேரளாவில் செட்டில் ஆனவங்க, ஃபோன் அடித்து ஒரு 10 நிமிஷமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிருக்காங்கன்னா நான் என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து அழுகுறாங்க போல், சொல்லுங்கம்மா ஏதாச்சும் முடியலையாம்மா அப்படின்னு கேட்குறேன். சடனாக வாய்ஸ் அப்போ தான் வருது, சார் நான் அப்போ தான் ஷோவை பார்த்தேன், நீங்கள் நல்லா இருக்கணும் சார், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். நான் பேரை கேட்குறேன். இல்லை சார், எனக்கு இன்றைக்கி ரொம்ப வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத நாள் சார், அது நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அந்த வாய்ஸை கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணாங்களாம். அது உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் சொந்த ஊர் வந்து ஃபஸ்ட்டு அம்பராணி சார், புதுக்கோட்டை மாவட்டம் அம்பராணின்னு ஒரு கிராமம் சார். இங்கே தான் அப்பா வந்து பிறந்தது. அப்பா வந்து 2வது வரைக்கும் தான் படித்தார். அப்புறம் வறுமையின் காரணமாக வந்து படிக்க விடலை, அது வேலைக்கு போயிட்டார். அதனால தான் பிள்ளைங்களையாச்சும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு டவுனுக்கு பக்கத்தில், எங்களுக்கு டவுன் வந்து காரைக்குடி தான். காரைக்குடியில் அப்போயே சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு வந்துட்டார். சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு வந்து படிக்கணும் எப்போ பார்த்தாலும் படிக்கணும்னு தான் சொல்லுவார். 10th படிக்கும்போது ஒரு செந்தில் சார்னு ஒரு சார் இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். நீ என்னடா அப்படி இதுன்னு திட்டுவார், அடிப்பார், இது பண்ணுவார். அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருந்தார். அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு செல்வந்தர், அதுவும் ஒரு பெரிய செல்வந்தரோட பையன்தான். அந்த பையனையும் திட்டுவாங்க. அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அவங்க அப்பா வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு நடுவுலே வச்சு ரொம்ப திட்டாங்க. அந்த நீங்கள் எப்படி கேட்கலாம், என்ன அடிக்கலாம் அப்படின்னு. நானும் இதை மனசுக்குள்ளே வச்சுட்டு, சரி நம்மளும் போய் அப்பாட்ட சொல்லுவோம், வந்து இதே மாதிரி நம்ம அப்பா வந்து உண்டிலன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் போய் சொல்லிட்டேன். அப்பா இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்தனால என்னை ரொம்ப டார்கெட் பண்ணி வேணுக்குமே பண்ணுறாருப்பா, திட்டுறாருப்பா, அடிக்கிறாருப்பா அப்படின்னு. கிளம்பி வந்தார். கிளம்பி வந்தோடனே காலையில் நாளைக்கு வரேன் அப்படின்னு. காலையில் பார்த்தா செந்தில் சார்கிட்ட, ஐயா நான் குமரேசனோட அப்பா, நீங்கள் தான் செந்தில் சார் ஐயா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஐயா நேற்று சொன்னேன் ரொம்ப திட்டுறீங்க அடிக்கிறீங்கன்னு, நீங்கள் அவனை கொன்னாலும் சரி, அவன் நல்ல வழி வந்து நல்லா படிக்கணும், நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் கேட்க இன்னமே வரவே மாட்டேன்னு. எனக்கு அப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு இருண்டே போச்சு. நம்மளை இப்படியா ஒரு அப்பா சொல்லுவார் அப்படின்னு. ஆனால் படிப்புக்காக எந்த அளவுக்கு போகிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க, தலையை மட்டும் விட்டுருங்க சார், மற்றபடி என்ன வேணாலும் இல்லை, எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னார், உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், கொன்னாலும் சரி இவன் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு போனான். எனக்கு அப்போதைக்கு அப்பா மேலே இருக்கிறதுலே உலகத்திலே எனக்கு விரோதி வந்து அப்பான்னு நினச்சிட்டேன். அதோட தாக்கம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சார், நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து கையை பிடிச்சி பிடிக்கிறான். பிடிச்சோன்னே டக்குன்னு பார்த்துட்டு, டே தெரியுதான்னு ஒரு பார்த்திங்கன்னா கிழிஞ்ச வேட்டி சட்டை. அந்த பையன் வந்து ஃபேஸ் தெரியல, நல்லா தாடிலாம் வளர்த்து ரொம்ப இதுவாக இருந்தான், ரொம்ப இதெல்லாம் தூசிலாம் படிஞ்சு அப்படின்னு தெரியலையான்னு. அப்போ தான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு அந்த சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து திட்டினாங்கன்னு சொன்னேன். செந்தில்குமார்.
இல்லை செந்தில்குமார்ங்கிற டீச்சர் ஓகே ஓகே. அந்த பையன் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் அடிக்டாக மாறியிருக்கான். ட்ரக் அடிக்டாக அவங்க அப்பா வந்து பெரிய செல்வந்தர். எனக்கு தெரிஞ்சு 2 நகைக்கடை வச்சுருந்தாங்க. பெரிய லைன் வீடு இருந்து அதில் எனக்கே ஆச்சரியமான எனக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நான் போய் அப்புறம் பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு என்னடா ஆச்சு இது அப்படின்னா 12th அப்புறம் அப்பா வந்து படிக்க வேணாம் கடைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடையில் போய் இருந்தேன்டா அது அப்பா இறந்ததுக்கப்புறம் கடை எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து வாடகை வீட்டில் தான் தனியாக தான் இருக்கான். அவன் வந்து அன்னைக்கு கேட்டது வந்து எனக்கே மனசில் ஒரு 200 இருந்தால் தா அப்படின்னு. அன்னைக்கு அப்பா வந்து நான் அவங்க அப்பாவை தான் ஹீரோன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா நான் இவ்வளோ பேர் புகழ் பணம் எல்லாமே சம்பாதிச்சாலும் அது அவரோ செந்தில் சாரோ அனுபவிக்கலை, நான் தான் அனுபவிக்கிறேன். அதோட இது தாக்கம் உண்மையிலே அறுவடை நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்பா இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு போகிற வயலானதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன சொன்னார் அப்பா? அவங்க எங்கள் அப்பா டாக்டருக்கு படிக்க வைக்கும்போது நிறைய பேர் நெகட்டிவாக பேசினாங்க. அவங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி அவன் மகன் அவ்வளோ பெருமையை சேர்த்துருக்கான்னா நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் எனக்கு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்து 1/2 மணி நேரம் பேசினார். பேசும்போது நீ சாப்பிட்டியா என்ன அப்படின்னு டேய் என்னோட அந்த அங்கிள் பேரை சொல்லி அவன்லாம் வந்து நீ படிக்கும்போது இதெல்லாம் படித்து வேஸ்ட்டுன்னு சொன்னான். ஆனால் எதுக்கு படிக்க வச்சுக்கிறியா தொழிலோ ஏதாச்சும் வச்சு கொடுங்கன்னு. ஆனால் இன்றைக்கி 1/2 மணி நேரம் அவன் என்கிட்ட பேசிக்கிருந்தான்டா போதும்டா எனக்கு அப்படின்னு சொன்னான். ஆமாம், குடும்பத்தினர் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் வெற்றி பெறுதுங்கிறது ஒரு இது தானே. அது நெகட்டிவாக சொன்னவங்ககிட்டே பாருங்க. இல்லை நெகட்டிவ்னா என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு இருந்த இடம் நிலம் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்குமே பாதி இது கேன்சர் இதில் விற்றுட்டாங்க. நானே அண்ணனும் படிக்கிறதுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு இதுக்குன்னு வந்து இடத்தெல்லாம் விற்கிறாங்க. கொஞ்சம் கடன்லாம் நிறைய வாங்குறாரு. அப்போ வாங்கும்போது என் கண்ணு முன்னாடியே அட்வைஸ் பண்ணுறாங்க எதுக்கு இதெல்லாம் வந்து டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிட்டா ஒரு மளிகை கடையோ அரிசி கடையோ வச்சு கொடுத்தேன்னா அவன் பார்த்துக்குவான்லடா நல்ல தொழில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து அதை வந்து இல்லை இதுக்கு நீ காசு கொடு என் கண்ணு முன்னாடியே அந்த அங்கிள்கிட்டலாம் நீ ஒரு 2 லட்ச ரூபா மட்டும்தானே நான் உன்கிட்ட கேட்குறேன் கொடுங்க 2 பேருக்கு செலவுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. அப்போ சரி நீ போ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நான் ஒரு நாள்லாம் கேட்டிருக்கேன் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கங்க நான் வந்து ஒரு தொழிலாச்சும் வச்சுருப்பேன். நான் சம்பாரிச்சு வந்து நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த தொழில் கிளிலாம் பேசாத நீ படிக்கணும் நீங்கள் படிச்சு வாங்க அப்படின்னு. எப்போ மருத்துவம் படிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்துச்சு? நீங்களே நினச்சிங்களா அதான் அப்பா தான் சொன்னார் மருத்துவம் படிக்கணும்? எல்லாமே அப்பாவோட ஆசை தான். ரொம்ப மருத்துவம் படிக்கணும்னு எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே மருத்துவத்தை ஆசை கூட்டினதே அப்பா தான். ஆனால் அம்மா கேன்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் பையனை வந்து எப்படியாச்சும் டாக்டருக்கு. ஏன்னா 3 வருஷம் எங்கள் அம்மா வந்து வைத்தியத்துக்காக டவுனுக்கும் சிட்டிக்கும் இப்போ காரைக்குடியிலேருந்து சென்னை வர்றது வந்து சாதாரணப்பட்டதில்லை. இப்போ வந்து நவீனமயம் கார்லாம் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பஸ்ஸு தான், டவுன் பஸ் மாறணும். காலையிலே கிளம்பிடுவாங்க. காலையிலே கிளம்பி இவங்க வந்துட்டு இங்கே டாக்டரை பார்த்துட்டு அடுத்த நாளே கிளம்பி இங்கே வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. மொத்தம் 16 மணி நேரம் ட்ராவலு. ஆனால் அவர் சொல்லுவார் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனால் 10 நிமிஷம் தான்டா டாக்டர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறேன். 10 நிமிஷம் எழுதி கொடுத்துட்றாங்கடா இதுக்காகவே வர சொல்கிறாங்க. அவங்க ஒரு அப்பா எதிர்பார்த்ததெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறோம், 1/2 மணி நேரம் ஒரு ஆறுதலாக பேசுகிறதோ அப்பா அம்மா நல்லா ஆயிடுவாங்களோ அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஃபுல் நெகட்டிவ் ஃபீட்பேக் அதிகமானோன்னே நெகட்டிவ் அதுலேருந்தே அவர் மனசுக்குள்ளே இருந்த அந்த வேதனை வந்து டாக்டர் தான் படிக்க வைக்கணும். எங்கள் அம்மாவுக்கும் அந்த டாக்டரு இதுவே வந்து அவங்களுக்கு கேன்சர் வந்ததுக்கு அவங்களும் டாக்டர் நீங்கள் 2 பேரும் டாக்டர் படிக்கணும்டா. அம்மா இல்லாத வீடுங்கிறது நினச்சே பார்க்க முடியாது. ஒரு உரிமையான ஒரு வீடாக தான் இருக்கும் அது. இப்போ அண்ணா நீங்கள் அப்பா 3 பேருமே ஆண்கள் தான். அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது எனக்கு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதுக்கப்புறம் சந்தோஷமான காலங்கள் என் மனைவி வந்ததுக்கப்புறம், எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமே பிறந்தது. இப்போ காலேஜ் டேஸ்லாம் எப்படின்னா என்னோட ரூம்மேட்டு இன்னொரு பசங்க ஒரு ரூமுக்கு 4 பேர் இருப்போம். 4 பேருக்குமே வந்து சாட்டர்டே சண்டேனா அவங்க அம்மா அப்பா வருவாங்க. அம்மா அப்பானா பெரிய பெரிய கேரியரில் சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வரும்போது தட்டில் வச்சு கொடுப்பாங்க, எனக்கும் கொடுப்பாங்க. நான் வீட்டிலேருந்து எனக்கு வர மாட்டேன், ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் முடியாதவர், அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அது நம்ம சாப்பிட்றது கூட கொஞ்சம் அழுகு வந்துடும். ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊட்டுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஊட்டுவாங்க, சாப்பிட்றான்னு. நம்மளுக்கு அதை நினச்சி அழுகு வரும். நம்மளுக்கு அம்மா
அம்மா அப்பா அம்மா இருந்திருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு சமைச்சு இந்த மாதிரி ஊட்டுவாங்களேன்னு. இந்த நேரம்லாம் வந்து உண்மையிலே வந்து நான் பாத்ரூமில் போய் அழுத காலம்லாம் இருக்குது. டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பீங்கல்ல, அன்னைக்கு எப்படி உணர்ந்தீங்க நீங்கள்? அது வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமான தருணம். அது வந்து எப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ரிசல்ட்டு தான் நான் உணர்ந்தேன். பட்டம் வாங்குறது ஈஸியாக. அது ரிசல்ட்டு பாஸ் ஆகிற ரிசல்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா வந்து என்னென்னா, நாளைக்கு வரப்போகுதுப்பா அப்படின்னு. அது என்னோட இது ஆர்வமாக இருந்தது அப்பா தான். அப்பா என்ன பண்ணாருன்னா 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். நைட்டு நான் காலேஜில் இருக்கேன். டேய் வந்துருச்சா அப்படின்னு. 3 மணிக்கு எங்கேப்பா வரும்? அவர் தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். தூங்கவே இல்லை அவர். நான் வந்து தூங்கிட்டு அப்பா அது 10 மணிக்கு தான்ப்பா வரும் ரிசல்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் 4 மணிக்கு அடிக்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கிறாரு. என்னடா வரல, ஏன் வரல, ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னு. 9 மணிக்கெலாம் அவர் ஃப்ரஸ்ட்ரேஷனே ஆகிட்டார். உண்மையை சொல்லு, நீ ஃபெயிலு ஆகிட்டியா, ஏன் சொல்ல மாட்டேங்கிற உண்மை அப்படின்னு. அப்போ 10 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும், நான் பாஸ் ஆகிடுவேன் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. நீ சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு அடித்து சொல்ல மாட்டேங்கிறான், காலையிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு. அப்புறம் அண்ணன் சொல்லிட்டார் 10 மணிக்கு வரும்னா அவன் சொல்லிடுவான் அப்படின்னு. இன்னும் 1 மணி நேரம் தானப்பா. அவருக்கு வந்து ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனு, அப்புறம் ஒரு ஆர்வம். அப்போ 10 மணிக்கு ஃபோன் வந்தோடனே அப்பாவுக்கு தான் அடித்து, அப்பா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிதாசன அமைதி ஆகிட்டார். இப்போ காரைக்குடியில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. தனியாக ஹாஸ்பிட்டல் நம்மகிட்ட பண்ணணுங்கிறது ஆசை எப்போ வந்துச்சு? அதுக்கு இல்லை, அப்பாவோட ஆசை வந்து சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்பிட்டல், டாக்டர் படித்தாலே ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஒரு ஆசை. ஆனால் எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து கொஞ்சம் கஷ்டமான பொருளாதார சூழ்நிலை. அப்போ தனியார் ஹாஸ்பிட்டல் பண்ணும்போது ஒரு தனி கிளினிக் வச்சுருந்தேன். அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனோடனே தனியார் ஹாஸ்பிட்டலையும் விட்டுட்டேன். அப்போ அப்பாவுக்கு இன்னொரு பெரிய பயம் என்ன வந்துச்சுன்னா, தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து விட்டுட்டு வரியாடா, இப்போ தான் கல்யாணம் பண்ணுற, கிளினிக் ஆரம்பிச்சு அப்படின்னு. இல்லை, நம்ம கிளினிக் வச்சு நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் தனியாக பண்ணலான் இருக்கேன்ப்பா அப்படின்னு. இப்போ பொருளாதார சூழ்நிலை வந்து இப்படி இருக்கேடா அப்படின்னு. இல்லை, நான் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் மாதிரி ஆரம்பித்து அம்மா பேர்லேயே ஆரம்பித்து கொஞ்சம் ரன் பண்ணிக்கிறேங்க. ரன் பண்ணியிருக்கும்போது கொரோனா காலகட்டம். அது கொரோனா காலகட்டத்தில் வந்து இலவச மருத்துவம் ஃபுல்லாக கிளினிக் வந்து இலவசமாகவே பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ சர்வீஸ் கிட்டத்தட்ட 8000 பேஷண்ட்டுக்கு மேலே பார்த்தோம். அப்போ பார்த்ததில் அங்கே நகரத்தார் சமூகம் வந்து அதிகமாக இருக்கும் காரைக்குடியில். அதில் அதிக பேரை வந்து நாங்கள் ரெக்கவரி பண்ணோன்னே, அது மூலமாக ஒரு நண்பர் வந்து தேவகோட்டை செட்டியார் நகரத்தார் வந்து சேவகன் அண்ணாமலை செட்டி. அப்போ அவர் வந்தப்போ, டாக்டர் ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த பொருளாதார சூழ்நிலை கஷ்டமாக இருக்குது, நாங்களாம் சம்பாரிச்சு இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலே பொருளாதாரத்தை ஏற்றிட்டு தானே ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும் அப்படின்னு. அப்போ அவர் எனக்கு ஒரு பெரிய இது கொடுத்தார். எங்களோட இடம் ஒரு இடம் சிட்டி நடுவில் இருக்குது, வித் பில்டிங்கோட, ஹாஸ்பிட்டல் பில்டிங்கோட இருக்குது. அதை எடுத்து பண்ணுங்கள், நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணிக்கிருக்கீங்க, அதை எடுத்து பண்ணுங்கன்னு. அப்பையும் பயம் வந்துச்சு, அதுக்கு வாடகைலாம் பெருசாக இருக்குமே சார், என்னால் அவ்வளோலாம் தர முடியாது, அட்வான்ஸும் நீங்கள் பெருசாக கட்டுறீங்க அப்படின்னு. அப்போ அவர் வந்து நான் மிகைக்காக சொல்லலை, நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொன்னார். அப்போ இல்லை சார், நான் ஏதோ ஒரு சின்ன தொகை அப்படின்னு. அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்டு, அட்வான்ஸ் வேண்டாம், அந்த பணத்தை வச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் ரினோவேஷன் பண்ணிக்கோங்க, அந்த பில்டிங்கை ரினோவேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லோன் போட்டு அந்த பில்டிங்கான ரினோவேஷன் பண்ணிக்கோங்க, வாடகை உங்களால் முடிஞ்ச வாடகை கொடுங்க, 6 எப்போ உங்களால் நல்லா முடியுதோ அந்த வாடகை கொடுங்கன்னு மனசால கொடுத்தது வந்து அந்த சேவன் செட்டியார். அது நினைவு கூறுற மாதிரி என் ஹாஸ்பிட்டல் என்ட்ரியிலே அவங்க ஃபோட்டோ, மூதாதையர் ஃபோட்டோ வச்சுருக்கேன். இப்போ மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, நான் ஜென்ரலாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, படிங்க. உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி நான் இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம், நான் ஒரு ரொம்ப பொருளாதாரத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே சமூகத்துலேயும் சரி, ரொம்ப கீழேருந்து இவ்வளோ ஒரு சடனாக ஒரு இதெல்லாம் நடந்தது ஒரு 5 வருஷத்துக்குள்ளே. எங்கள் ஊர்லேயே இப்போ ஒரு டாப் 5 விஐபி லிஸ்ட்டில் வந்திருக்கேன். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு கொடுத்தது படிப்பு ஒன்று தான். படிப்பு ஒன்று தான் ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கான முன்னேற்றத்தை தராது, 10 தலைமுறைக்கான முன்னேற்றத்தை தரும். அது பொருளாதாரமாகவும் சரி, சமூக மரியாதையும் சரி, எல்லாத்தையும் ஈட்டு கொடுக்கறது படிப்பு. நீங்கள் பல பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க இந்த மருத்துவ ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு? ஒரு பாட்டியம்மா, அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கொரோனான்னு இல்லை, நோயில் வந்து 50% வந்து மனநிலைன்னு எனக்கு தெரிய வந்தது அந்த பாட்டியம்மா தான்.
ஆக்சுவலாக வந்து நான் கிளினிக் வச்சுருக்கும்போது அந்த பாட்டியம்மா வந்தாங்க. பாட்டியம்மா ரொம்ப சின்ன கிளினிக் தான் இப்போ. வந்துட்டு கொஞ்சம் சளி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வச்சு ஸ்டெத்தை வச்சு பார்த்துட்டு ஆக்சிஜன் வச்சு பார்க்குறேன். ஆக்சிஜன் வந்து 89 காமிக்குது. 90, 89 தான் காமிக்குது. அதுங்க 89, 90 தான் காமிக்குது. அந்த அம்மா வந்து கொஞ்சம் வீசிங் மாதிரி சளி ஓவராக இருக்குப்பா. நான் உடனே என்ன சொன்னேன்னா, அம்மா சளி ஓவராக இருக்குது, கொரோனா மாதிரி தெரியுது, நீங்கள் வந்து இதில் போய் அட்மிட் ஆயிருங்க, தனியாரோ இல்லை ஜிஹெச்லேயோ போய் அட்மிட் ஆயிருங்க, இன்ஜெக்ஷன்லாம் போடணும், அப்போ தான் சரியாகும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நான் வந்து தெரு ஓரத்தில் கீரை கடை தான் வச்சுருக்கேன், நம்மலாம் போய் அட்மிட் ஆக முடியாது, நீ ஒரு ஊசியை போட்டு விடு, ஒரு மாத்திரை கொடு போதும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு காய்ச்சலுக்கு ஊசி இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு விட்டுட்டு டேப்லெட்ஸ் கொடுத்து விட்டேன். அந்த அம்மா வந்து போயிட்டாங்க. நான் நினச்சிட்டேன் அந்த அம்மா கொஞ்ச நாளில் ஏதாச்சும் முடியாமல் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. 2 வாரம் கழித்து அந்த அம்மா தான் பேரனை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா இந்த என் பேரனுக்கு எனக்கு இருந்த சளி மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், ஏன்னா முடியாமல் சளியெல்லாம் ஓவராக இருந்துச்சு. அதான் நீ சொன்னீங்க ஐயா நல்லா ஆயிரும்னு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்தேல்ல, அதே டேப்லெட்டு அதே மாத்திரையை குடியா அப்படின்னு. அம்மா நான் உங்களுக்கு கொடுத்தது வேறு எதுவும் இல்லை, வெறும் காய்ச்சல் மாத்திரை டோலோ 650 தான் கொடுத்தேன். உங்களை மீட்டெடுத்தது உங்கள் தன்னம்பிக்கை. வைத்தியத்தில் என்னென்னா 50% மனநிலை தான். நான் நல்லாயிருவேன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிரும். நம்ம ஊர் ஃபுல்லாகவும் டாக்டரை பார்த்துட்டு வந்திருப்போம், ஆனால் நம்ம தெருமுனையில் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு வருவோம் அந்த டாக்டர்கிட்ட, சரியாயிடும். ஏன்னா அதை ஏற்றுக்கணும். அது நம்மளுக்கு சரியாயிரும்னு நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம அந்த மனநிலை தான் எப்போதுமே வைத்தியத்தில் ஜெயிக்கும். நம்ம முழுமையாக நீங்கள் என்னதான் நவீனமயமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பேஷண்ட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னா அது வந்து அந்த வைத்தியம் தோற்றுரும். அதை நான் கற்றுக்கிட்டது படிக்காத ஒரு அம்மா கிட்ட, ஒரு பாட்டிக்கிட்ட. இப்போ மனசுக்கும் உடம்புக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. நிச்சயமாக இருக்குது. மனசும் உடம்பும் சேர்ந்தது தான் அந்த ஒரு நோயிலேருந்து மீட்டெடுக்க முடியும். ஒரு மட்டும்தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் மருத்துவர்கள் கொஞ்சம் வேக வேகமாக பார்க்குற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதை வந்து நான் பெருசாக நினைக்கல. ஆனால் எங்கள் அப்பாவோட தாக்கம் வந்து இதுதான் தாக்கமே. நம்மளை வந்து தொட்டு பார்க்கலடா. அம்மாவுக்கு வந்து என்னென்னா அந்த கேன்சர் வந்தனால தோல் ப்ராப்ளம்லாம் நிறையா வந்துச்சு. ஸ்கின் டிசீசஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் சோரியாசிஸ் மாதிரி உடம்புல அரிப்பு இருக்கும், அதனால தொடாமல் இருந்திருக்கலாம். அப்பாவுக்கு வந்து அது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன் தொட மாட்டேங்கிறாரு, ஏன் டாக்டர் நான் 8 மணி நேரம் காரைக்குடியிலேருந்து கிளம்பி போய் அவரை பார்க்கணும் தானே போகிறோம், 10 நிமிஷம் பார்க்குறாரு, ஆப்போசிட்டில் உட்கார வச்சுட்டு மாத்திரையை மட்டும் எழுதி கொடுத்துட்டு அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாரா. நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ வந்து எப்படி இருக்கணும்னா தொடு ஃபஸ்ட்டு. வந்து அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீ தொட்டு நாடியை பாரு, நாடியை பார்த்து 10 நிமிஷம் பேசுங்க. அது வந்து அப்பா விளையாட்டு சொல்கிறாருன்னு நினச்சேன், ஆனால் அதை நான் செய்ய செய்ய பேஷண்ட் வந்து அவ்வளோ சந்தோஷமாக என்னோட ரொம்ப இன்ட்ராக்ஷன் ஆகிறாங்க, என்னோட ரொம்ப நெருக்கம் கிடச்சி அவங்க இதெல்லாம் வந்து அவங்க சில பேர்கிட்ட சொல்லாததை கூட சொல்லுவாங்க. அவங்க ஆள் மனசில் போய் ஒரு நிற்கிது, நம்மளை தொட்டு பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. உங்களுடைய எதிர்கால கனவுங்கிறது இப்போ என்னவா இருக்குது? எனக்கு எதிர்கால கனவு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் எந்த ஒரு அவசர காலத்துலேயும் மதுரைக்கு தான் போக வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல். மதுரை, திருச்சி இல்லைன்னா சென்னை வரணும். அந்த வர்ற நேரத்திலே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதை தடுக்கணும். அதுக்கு தடுக்கணுமா என் காரைக்குடியில் எல்லா சகலமும் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கட்டுறது தான் என்னோடய ஆசை. அதுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே 2 ஏக்கர் ஒரு லேண்ட் வாங்கி அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். லவ் மேரேஜா நீங்கள்? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். அப்பா தான் இதுன்னு. என் ஒய்ஃப் பேர் டாக்டர், அவங்க சிந்துஜா. அவங்க டாக்டர் அவர் ஜிஹெச்சில் இருக்காங்க. ஓகே. ஒன் ஆஃப் த எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம்னு. ஏன்னா ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜில் வந்து நாங்கள் பேசவே இல்லை. இன்ஃபேக்ட்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிருந்தேன். எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், லவ் பண்ணும்போது ஒய்ஃபுக்கு இப்போ தெரியும்ல. நான் சொல்லிட்டேன் பல வாட்டி. என் ஒய்ஃப் இல்லை ஒய்ஃப்ட்ட நான் சொல்லியிருக்கேன், அது ஒய்ஃபுக்கு தெரியும். அப்போ லவ் பண்ணிக்கிருந்தேன், ஆனால் அப்பா வந்து விருப்பப்படலை. அது வந்து அப்பா வந்து சொல்லிட்டாரு, அந்த குடும்பம் உனக்கு செட் ஆகாது, இன்னொன்று வந்து நாளைக்கு நீ கஷ்டப்படுவாடா, வேணாண்டா அப்படின்னு. எனக்கு ஒரு நெடில் என்ன நம்ம பிடிச்சதே செய்ய விட மாட்டேங்கிற என்னப்பா அப்படின்னு. அப்புறம் என் ஒய்ஃபை பார்க்குறோம். ஒய்ஃபு நான் அந்த காலகட்டத்தில் அதில் என்ன சர்ப்ரைஸ்னால்,
பார்க்குற அன்னைக்கே நிச்சயத மாலையை மாற்றி விட்டார். ம். போய் இருக்கிறோம் வீட்டில் இருந்தோடனே என் ஒய்ஃபை பார்க்குறோம். ஒய்ஃபை பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சதுக்கா பிடிக்கலையாலாம் கேட்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னா மாலையை எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் மாலையை மாற்றாம வெளியில் வந்துட்டு அப்பாட்ட கேட்குறேன், அப்பா நீ பார்க்கணும் தானே கூட்டிகிட்டு வந்த, நீ என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு. நீ மாற்று, நான் அப்பா சொல்கிறத கேட்குறியா இல்லையா அப்படின்னு. நீங்கள் அப்படி பிடிக்கலன்னா கூட அப்புறமாட்டி சொல்லிக்கிடுவோம், நீ மாலையை மாற்று அப்படின்னு. மாலையை மாற்றி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டார். அப்புறம் வந்து கல்யாணம் நெருங்க நான் அப்பாட்ட அப்பா எனக்கு பிடிச்ச இது எதுவுமே நீங்கள் கேட்கல, இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு ரொம்ப கல்யாணம் அப்போ தான் வந்து சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு இந்த உலகத்திலே எங்கள் அப்பா செஞ்ச மிகப்பெரிய மருத்துவம்னு சொன்னேன்னா படிப்போட என் ஒய்ஃபை எனக்கு கொடுத்தது தான். என் ஒய்ஃப் மாதிரி இந்த உலகத்தில் சாக்ரிஃபைஸ்டு ஆள் பார்க்க முடியாது. நான் இன்றைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். என் ஒய்ஃபுக்கு ஒரு ஆசைப்பட்ட இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போனதில்லை பெருசாக. முக்கால்வாசி நேரம் நான் ஹாஸ்பிட்டல்லே இருப்பேன். ஏன் அவளை இந்த தருணத்தில் இந்த தொலைக்காட்சியில் சொல்லணும்னு நினச்சேன்னா, என் லவ்வை என்னைக்காச்சும் அவள்கிட்ட உண்மையை சொல்லணும்ல எல்லாருக்கும் முன்னாடி. இப்போதான் சொல்கிறீங்களா? ஆமாம். ஏன்னா போகுது சார். இல்லை அவளுக்கு நான் ஆசைப்பட்டு இன்ன வரைக்கும் ஒரு சேலை வாங்கி கொடுத்ததில்ல சார். நான் இவ்வளோ செலவு காசு அவளும் கேட்டதில்லை, நகையோ கேட்டதில்லை, எதுவுமே எனக்கு வேணும்னு கேட்டதில்லை. அவள் கேட்குறது எது கேட்பான்னா, என் பையங்களுக்கு கேட்பா, பொண்ணுக்கு கேட்பா. நான் உனக்கு ஏதாச்சும் வாங்கிக்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வேண்டான்னு. இத்தனைக்கும் அவள் என்னதான் சம்பாரிச்சாலும் அவள் இன்னைக்கு நான் சொல்கிறேன், வீட்டோட செலவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் என்கிட்ட கேட்கவே மாட்டாள். அவள் வந்து செலவு பண்ணுவாள். எங்கள் அப்பா அதை தான் சொன்னார், உனக்கு வந்து கல்யாணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மொத்த வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஆயிடும், நான் அப்பா சொல்கிறத கேளுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நான் அந்த சந்தோஷமான தருணம், நான் இவ்வளோ உயரத்துக்கு காரணம் என் ப்ரொஃபஷ்னலில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் வேறு இப்போ சொல்ல முடியாது, நான் காதலே பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா வாரத்தில் 3 நாள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பாதி நேரம்னு. நான் மாதத்துக்கே என் ஒய்ஃபோட ஒரு நாள் செலவுன்றதே பெரிய விஷயம். மீதி நேரம் அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவங்க தான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தையும் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறது என் ஒய்ஃப் தான். ஒரு கதை சொல்லி உங்ககிட்ட இருக்காரு, எல்லாமே நீ கதை சொல்கிறப்போ வந்து வீடியோவாகவே மனசுக்குள்ள வந்து ஓடுது. ஆமாம். நிறைய இலக்கியம்லாம் படிப்பீங்களா? ஆமாம் சார், நான் ஒரு புக் எழுதியிருக்கேன் சார். ஓகே. ஸ்லீப்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். புக்கு படிக்கிறது தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கான்செப்ட் அது? ஆக்சுவலாக வந்து இப்போ சமுதாயத்தில் வந்து இளம் மரணங்கள் அதிகமாக இருக்குது. சடனாக ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு எல்லாமே அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் காரணம் வந்து நம்ம பொதுவாக எல்லா டாக்டர்ஸுமே உங்களுக்கு சொல்கிறது வந்து உணவு, உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இன்றைக்கி நிறையா 99% நம்ம சமுதாயத்தில் மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு. மன அழுத்தம் அதிகமாகோட வெளிப்பாடு என்னென்னா, இரவு நேர தூக்கம் கம்மியாயிடுச்சு. அந்த இரவு நேரம் தூக்கம் இப்போ நீங்கள் சாரே எடுத்துக்கோங்க, கேமராமேன் எல்லாருமே இரவு நேரம் தூக்கம் வந்து 11 மணி 12 மணிக்கு தான். நிறைய நோய்கள் கோவிடுக்கு அப்புறம் தானே சரி இளம்பரங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு. நம்ம நினைக்கிறோம் இன்ஜெக்ஷன்னால அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் அதிகமாகிடுச்சு சார். நீங்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்ம வளர்ந்த நாடுகளுக்கும் நம்ம நாடுகளுக்கும் வித்தியாசம் என்னென்னா சார், அங்கே வந்து வளர்ந்த நாட்டில் வந்து 4 வாரத்தில் 5 நாள் தான் ஒர்க் பண்ணுவான். அதுவும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வாரத்தில் என்ன ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் தான் பக்கம். 6 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு அவனை வந்து இது பண்ணிக்கிறான். அப்புறம் வீட்லேயும் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறான். ஆனால் இந்தியா வளர்ச்சி நாடில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 10 மணி நேரம் வேலை செய்யணும். உண்மையில் அது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறைஞ்சிருது. மிகப்பெரிய வைத்தியமே வீட்டில் வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் யாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டதில்லை. ஏன்னா அதுவே ஒரு பெரிய இது. இப்போ அந்த ஸ்லீப்புங்கிற புக் வந்து தூங்குறதோட அவசியத்தை மையப்படுத்தி தூக்கம் வந்து எவ்வளோ வியாதிகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுது, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு சில டாக்டர் 6 மணி நேரம் தூங்கணுங்கிறாங்க, 8 மணி நேரம் தூங்கணுங்கிறாங்க. எத்தனை மணி நேரம் தூங்கணும்? ஆக்சுவலாக மினிமம் வந்து இறைவனாக கொடுத்த மருந்து வந்து தூக்கம் தான் சார். ஹீலிங் பவர்னு சொல்லுவாங்க. உடம்பு தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய சக்தி. எந்த மருந்தும் தேவையில்லை. நீங்கள் நைட்டு 10 ஹவர்ஸ் சூரியன் அஸ்தமிச்சதுக்கப்புறம் எந்த உணவையும் எடுத்துக்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எல்லாம் 10 மணிக்கு தான் சாப்பிட்றது, 12 மணிக்கு தான் தூங்குறது. அது எல்லாம் நெகட்டிவாக தான் போகும். அந்த 10 ஹவர்ஸ் தூங்கினா மட்டும்தான் உடம்பு ப்ராப்பரான உயிர்நிலை அடுத்த நாள் எடுத்து கொடுக்கும்.
10 மணி நேரம் எப்படி சார் தூங்க முடியும்? இப்ப தூங்க நீங்க முடியாது. சொல்லலாம் சார். ஆமா, பட் இன்னைக்கு நடைமுறை 95 அதுதான் யதார்த்தம்ங்கிறது அபாயத்தை நோக்கி போறோம். 95% சமூகத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தூக்கம் ரொம்ப கம்மியானோன்னே 6 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆயிடனோன்னே, இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்து தமிழ்நாடு தான் கேபிட்டலாக மாறிக்கிருக்கு. ப்ரெஷர் அதிகமாகிருக்கு, கேன்சர் அதிகமாகிருக்கு, கிட்னி ஃபெயிலியர். ஏன்னா நான் கிட்னி ஃபெயிலியர்லாம் வந்து அந்த காலத்துலலாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் எங்கள் ஊர்லேயே இப்போ ஒரு 20 டயாலிசிஸ் மிஷின் இருக்கு. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கிற காலத்தில் வந்து செயற்கை இது இருக்குல்ல சார், குழந்தை கருத்தரிப்பு மையம், அது கல்கட்டாவில் தான் இருந்துச்சு. இப்போ எங்கள் ஊரில் தெருவுக்கு ஒன்று இருக்குது. இப்போ சமுதாய அழிவை நோக்கி தானே ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கு கூட்டிகிட்டு வராங்க. தலைவலி, பின்மண்டை வலி, ரொம்ப சிவியர் வலி. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவங்க போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாமே நியூரோ எல்லாரையும் பார்த்துட்டாங்க. அப்போ வந்து எல்லா டாக்டரும் வந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ என்கிட்ட வந்து பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, மாத்திரையெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு, சார் தலைவலியே வந்தாலே தலை சுத்தல், கண் எரிச்சல்லாம் வந்துடுது அப்படின்னு. சரிம்மா, பிள்ளை 12th படிக்குது, டெய்லியும் எப்போ சாப்பிடுவாங்க என்னென்னு அப்படின்னு. சாப்பிட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு தான் தூங்குவோம் அப்படின்னு. ஏமா ஃபஸ்ட்டு தலைவலின்னு சொல்கிறேன், தலைவலிக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே தூங்கணும். நீ ஒரு 8 மணிக்கு குழந்தைய தூங்க வைக்கணும். அந்த அம்மா வந்து நீங்கள் சொன்ன சிரிப்போட தான் சொன்னாங்க, எஸ் சார் லாஜிக்காக பேசுங்க சார், லாஜிக்காக பேசுங்க சார், என்ன சார் 8 மணிக்கெலாம் பிள்ளை 12th படிக்குது சார், படிக்கணும்னு. அப்போ அந்த அறியாமையே இருக்குது. அந்த குழந்தைக்கு அதுதானே ட்ரீட்மெண்ட்டுன்னு. மாத்திரை எவ்வளோ கொடுக்கறதுக்கு வேணாலும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அந்த அம்மா ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா 8 மணிக்கு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு ரெடியாமல் இல்லை. அப்போ வந்து தன்னைத்தானே நம்ம நினச்சிக்கிருக்கோம் சம்பாதிக்கணும், இது ஜெயிக்கணும்னு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் 10 வருஷம் சேமிப்பை வந்து ஒரு நாள் வைத்தியத்தில் இழந்துருவீங்க. அதுவே தெரிய மாட்டேங்குது. அப்போ எது முக்கியம்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் ஒன்றே ஒன்று தான். அந்த காலத்தில் பேரண்ட்ஹுட் எப்படி சொன்னாங்கன்னா, எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்து பேரண்ட்ஹுட்னா எப்படி ஜெயிக்கணும்னு. நீ ஜெயிக்கணும், என் பிள்ளை ஃபஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்தே ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னா, என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்கன்னு. அதுதான் நம்ம மனநிலை இந்த நிலைக்கு காரணம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி வாழணும், தம்பி 8 மணிக்கு சாப்பிடணும், மத்தியானம் 12 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு படுத்துரு, இதெல்லாம் தப்பு, வெளியில் போகக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தான சமுதாய மாற்றம் வரும். இதுக்காகவே ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரம் போய் தூங்குற 10 மணி நேரம். செல்ஃப் ஹீலிங் இது வந்து பயங்கர ஹீல் பண்ணும். இது நீங்கள் எந்த மாத்திரையும் சாப்பிடாம டெய்லியும் நைட்டு ஒரு 8, அதுக்காக இல்லை 12 மணிக்கு தூங்கி 12 மணிக்கு எந்திரிக்கக்கூடாது. இல்லை சார், இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொருத்தரோட பாடி கிளாக் ஒன்று இருக்கும்ல, அதான் அதுக்கு பேர் சிர்கேடியன் ரிதம் சார். இப்போ நான் எத்தனை மணிக்கு தூங்கினாலுமே எனக்கு காலையில் 5 மணிக்கு முழிப்பு வந்துடுது. ஆமாம், என்ன பண்ணுறதுக்கு? அது எல்லாருக்குமே அப்படி ஆயிடுது. தூக்கத்தோட தன்மை அப்படி ஆயிடுச்சு. 12 மணி 1 மணிக்கு தூங்கினாலும் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிடறாங்க. 9 மணிக்கு தூங்கினாலும் 5 மணிக்கு வந்துடுது. 12 மணிக்கு தூங்கினாலும் 5 மணிக்கு. அது ஒரு தூக்கமும் வர மாட்டேங்க. நீங்கள் அதை தான் ட்ரை பண்ணணும். கொஞ்ச நாள் வந்து உடல் அடாப்ட் ஆகிற வரைக்கும் காலையிலையும் சாயங்காலம் நல்லா நடந்து ஒரு 8 to 6, நான் ஒன்றும் சொல்லலை, 7 days ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா இல்லைன்னா எனக்கு வந்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் சார். உங்கள் புக்கையும் நான் படிக்கிறேன், ஃபோன் அடிக்கிறேன். தேங்க்யூ சார். ஆக்சுவலி ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக பல விஷயங்கள் இந்த கருத்துக்களை வந்து சொன்னீங்க சார். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னதான் அது, எங்கள் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட்டது என்னை படிப்புன்னு சொன்னாங்க. கடைசியில் முடிவு நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எனக்கு. வாழ சொல்லிக் கொடுங்க, வாழ சொல்லிக் கொடுத்தாலே அவன் ஜெயிப்பான் அப்படிங்கிறமா அது. ரொம்ப நன்றி சார், உங்கள் டைம் கொடுத்துக்கிட்டு எனக்காக பேசுனதுக்கு. நன்றி சார். தேங்க்யூ சார்.